எல்லா ட்ரெயின்லையும் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமே வந்து அதாவது சார்ட் வேக்கன்சி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த சார்ட் வேக்கன்சி ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம போகக்கூடிய ட்ரெயினில் ஏதாவது ஒரு சீட்டு வந்து அதாவது பெர்த் வந்து காலியாக கிடந்துச்சுன்னா அதை வந்து தெரிவிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான். இதை வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்களும் பார்த்துடுங்க. ஆனால் நிறைய யூடியூபர் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, இந்த சார்ட் வேக்கன்சி ஆப்ஷனில் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பயணிக்கலாம். அதாவது டிடிஆர்ட்ட வந்து நம்ம வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் எடுத்துகிட்டு எனக்கு இந்த இடத்துல காலியாக இருக்குது, நீங்கள் வந்து அந்த சீட்டை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் டிடிஆர் தந்துருவார் அப்படிங்கிற மாதிரியே வந்து ஒரு பில்டப்பை கொடுக்குறாங்க நிறையா வந்து யூடியூபர்ஸ். ஆனால் அதுதான் வந்து கிடையாது அப்படின்னே சொல்லுவோம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் வந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகாத பட்சத்தில் தானாக கேன்சல் ஆயிரும். அதுவும் நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் எடுத்தால் கேன்சல் ஆகாது. இருந்தாலும் கூட ஒரு ட்ரெயினில் இந்த இடத்துல இந்த பெர்த் வேக்கன்சி இருக்குது, அதாவது இங்கேருந்து மதுரை வரைக்கும் ஒரு ஆள் புக் பண்ணியிருக்கு, மதுரையிலேருந்து அடுத்து வந்து யாருமே புக் பண்ணல, வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆர்ஏசி டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதனால தைரியமாக நீங்கள் வந்து ஆர்ஏசி டிக்கெட் புக் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து பெர்த்து அதாவது ஒரு பெர்த்தை 2 பேர் ஷேர் பண்ண வேண்டிய நிலை இருந்தாலும் இந்த மாதிரி வேக்கன்சி இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் வந்து டிடிஆர்ட்ட போயிட்டு இந்த இடத்துல வேக்கன்சி இருக்குது எனக்கு தாங்க இந்த பெர்த்தை தாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தந்து தான் ஆகணும். அதுதான் ரூல்ஸ். அதுக்கு பேர் தான் வந்து ஆர்ஏசி. ஏன்னா ஆர்ஏசிங்கிறது கேன்சல் ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு டிக்கெட். அதுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் வாங்குறாங்க. அதனால வந்து ஆர்எஸ்சிக்கு தான் முன்னுரிமை, அடுத்து வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு 2வது உரிமை தான். ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சார்ட் வேக்கன்சி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிற வீடியோவை லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்துக்கிடுங்க.